இனி வருகின்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி துலா ராசி. ராசி சக்கரத்தில் 7வதாக வரக்கூடிய ராசி. சுக்கிரனை ராசிநாதனாக கொண்ட நம்மளுடைய துலா ராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களில் ஒரு சில ஆச்சரியங்கள் காத்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுடைய பலம் என்ன, உங்களுடைய பலவீனம் என்ன, இதை மட்டும் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் துளாராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக பிரார்த்தனையாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளே வச்சுட்டு இருக்கீங்க இல்லையா, அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிட்டு மனதார நினச்சிட்டு வேண்டிட்டு செய்து பாருங்கள். கட்டாயம் நடைபெறும். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். நம்மளுடைய துளாராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். எப்பவுமே உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய இடைஞ்சல்கள் நடந்துகிட்டே இருக்குது. நான் கஷ்டப்படுறேன், உழைப்பை போடுறேன், நிறைய முயற்சி பண்ணுறேன், ஆனால் வெற்றி மட்டும் என்னுடைய கையில் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க மேலே ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அவர் சில பரிகாரங்களை சொல்லுவார். அதை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, நம்மளுடைய துளாராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் எப்பவுமே சோர்ந்து விடாமல் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் பல ஆச்சரியங்கள் காத்துட்ருக்கோம் அப்படிங்கிறத மட்டும் உணர்ந்து செயல்படுங்க. தோல்வியை பார்த்து ஒரு கஷ்டத்தை பார்த்து அப்படியே சோர்ந்து அதே இடத்துல உட்காராமல், பொதுவாகவே நம்மளுடைய துளாராசி என்பவர்கள் அப்படி தான் இருப்பாங்க. எதிர்பாராமல் நமக்கு ஏதாவது அதிர்ஷ்டம் கிடைக்கும், ஆச்சரியங்கள் நடக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணக்கூடிய ஒரு நபர்கள் தான். ஆனால் இந்த காலகட்டத்தில் இதை நீங்கள் மனதில் வச்சுக்கோங்க. ஒரு சில கஷ்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், அதை பார்த்து அப்படியே உட்காராமல் முடிந்த வரை உங்களால் முயற்சி போடணும் அப்படிங்கிறத விட்டுட்டு நினைத்ததை முடிக்கிற வரைகளும் முயற்சியை போடணும் அப்படின்னு இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினைங்க. அப்படி நினைத்ததை முடிக்கிற வரைகளும் ஓயாமல் கஷ்டப்படுங்க. நம்மளால் இது வரையிலும் தான் முயற்சி போட முடியும், இதற்கு மேலே நம்மளால் முயற்சி போட முடியாது அப்படின்னு நீங்கள் மனதில் நினைக்கவே வேண்டாம். நினைத்ததை அந்த இலக்கை அச்சீவ் பண்ணுற வரைக்கும் உங்களுடைய முயற்சியை போட்டுக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு வெற்றி காத்துட்ருக்கு. இந்த காலகட்டத்தை இதை மட்டும் மனதில் அப்பப்போ நினச்சிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். எப்பவுமே நீங்கள் பாசிட்டிவாக தானே யோசிப்பீங்க, நெகட்டிவாக யோசிக்கிறது உங்களுக்கு பிடிக்காது தானே. அதே மாதிரி இந்த காலகட்டத்திலையுமே என்னால் முயற்சி போடுறப்பா, வெற்றி வந்தால் பார்க்கலாம், வரலன்னா போய்விடலாம் அப்படிங்கிற அந்த மனநிலையை விட்டுட்டு இலக்கை அடையிறவர்களும் நம்ம முயற்சியை போடுவோம் அப்படிங்கிற அந்த மனநிலைக்கு வாங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு வருகின்ற நாட்களில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, நம்மளுடைய துளாராசி என்பர்கள் பொதுவாகவே பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு ஒரு கஷ்டம், ஒரு துன்பம் அப்படின்னு வந்துட்டு ஆத்மார்த்தமாக பங்கெடுக்கக்கூடிய ஒரு நபர்கள். மற்றவங்களாம் ஏதோ போனோம் வந்தோம், ஒரு கல்யாண வீட்டுக்கே போனோம்னா ஏனோ போனோம், மொய் வச்சோமா வந்தோமா அப்படின்னு வந்துடுவாங்க. ஆனால் துளாராசி என்பர்கள் அந்த மொய்யோடு சேர்த்து நம்ம போய் அந்த கல்யாணத்தில் என்ன செஞ்சோம், என்ன உதவி செஞ்சோம், நம்மளுடைய பெயர் அந்த இடத்துல நிலைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு அந்த இடத்துல ஆத்மாத்மா ஒரு சில விஷயங்களை செய்வாங்க. போய் அந்த சாப்பாட்டுக்கு பந்தி பரிமாறுறது அல்லது மற்றவங்களாம் நினைவு கூர்ந்து பார்க்குற மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை அந்த இடத்துல செஞ்சுட்டு வருவாங்க, ஒரு உதவி செஞ்சுட்டு வருவாங்க. மற்றவங்களாம் இவங்களுடைய நினைவை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய துளாராசி என்பர்கள். இவங்களுடைய பேச்சு எப்படி இருக்குன்னா, கொஞ்ச நேரம் அவங்கள பேச விடலாம், அவங்களுடைய பேச்சை கொஞ்சம் நேரம் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்படி தான் இவங்க பேசுவாங்க. இவங்களுடைய பேச்சாற்றல் அப்படி இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சமரசம் செய்கிறதுல ரொம்ப கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க இந்த துளாராசி என்பர்கள். தீராத பிரச்சனையை கூட அந்த பேசியே சரி பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அப்படி பேசியே சரி பண்ணக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க. உங்களுக்கு கூட உங்களுடைய வீட்டில் ஏதாவது சின்ன இடைஞ்சல்கள் இருந்திருக்கலாம். அந்த துளாராசி என்பர்கள் தான் அந்த பிரச்சனையை பார்த்திங்கன்னா சரி பண்ணியிருப்பாங்க. உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் யாராவது இந்த துளாராசி என்பர்களுடைய உறவுகளோ அல்லது நண்பர்களோ யாராவது பார்த்து இருக்கீங்க அப்படின்னா மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனை சால்வ் ஆயிருக்கு இல்லையா, அதுவும் துளாராசி என்பதால் சால்வ் ஆயிருக்கு இல்லையா, அந்த விஷயம் என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் பகிர்ந்துக்கோங்க. அதே மாதிரி இந்த துளாராசி என்பவர்கள் எல்லா விஷயத்தையுமே இன்பத்தையும் துன்பத்தையும் மட்டும் சமமாக பாவித்தாங்க அப்படின்னாவே எங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப எளிமையான தோற்றமுடையவங்களாக தான் இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க. வயதை மட்டும் அவ்வளோ சீக்கிரமாக கடிக்க முடியாது, ரொம்ப எளிமையாக தான் இருப்பாங்க. ஏன்னா இங்கே ஆளக்கூடிய கிரகமே சுக்கிரன் இல்லையா, கலை காதல் கிரகம். அதனால் எப்பவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப இனிமையாக பேசக்கூடியவங்க, ரொம்ப ஒரு கவர்ச்சியாக பேசக்கூடியவங்க,
கவர்ச்சி அப்படின்னா நீங்கள் வேறு மாதிரி போயிடாதீங்க. ரொம்ப அவங்களுடைய பேச்சில் அந்த அளவுக்கு இனிமை இருக்கும். ரொம்ப பாசிட்டிவாக பேசுவாங்க. அதை பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் நேரம் பேச விடலாமா, கேட்கலாமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப நீதி நேர்மைக்கு அதிக முக்கியத்துவம் குடுப்பாங்க. வெளியில கூட சமுதாயத்தில ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா, அத பத்தி கொஞ்ச நேரம் பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. முக்கியமா பார்த்தீங்கன்னா, இந்த சோசியல் மீடியாவுல நெறைய விஷயங்கள் வருது இல்லையா? அத பத்தி கொஞ்ச நேரம் பேசுவாங்க. இந்த மாரி பொது விஷயங்கள பத்தி கொஞ்சம் ஆக்ரோஷமா குரல் கொடுக்கக்கூடியவங்க இந்த துலா ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். அதுதான் உங்களுடைய உயிர் மூச்சா இருக்கும். ரொம்ப நீதி, நேர்மை, கரெக்ட்டா இல்ல அப்படிங்கிற மாரி தான் ஒரு சில இடத்துல பேசுவாங்க அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, இந்த துலா ராசி அன்பர்கள் ஐப்பசி மாதத்தில பிறந்தவங்களா இருப்பாங்க. ஐப்பசி மாதத்தில பிறந்தவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. துலா ராசி அப்படிங்கிறது சூரியன் ஐப்பசி மாதத்தில பிரவேசிக்கக்கூடிய காலகட்டம். அதனால பெரும்பாலும் இவங்க ஐப்பசி மாதத்தில பிறக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். சுக்கிரனோட ஆதிக்கத்தில பிறந்தனால இவங்க கிட்ட நிறைய நல்ல பண்புகள் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். கலையில, இசையில, வீட்டையே கூட ரொம்ப அழகா நீட்டா அலங்கரிக்கக்கூடியவங்களா இந்த துலா ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு வந்து ஆபாச பேச்சு, இந்த நெகட்டிவா பேசுறது இதெல்லாம் கொஞ்சம் பிடிக்காது அப்படின்னே சொல்லலாம். அதே மாரி ஒரு குழுவோட தலைவரா இருக்காங்க அப்படின்னா, அப்படியே எல்லாரையும் சுத்தி உட்கார வச்சுட்டு நடுவுல போய் உட்காந்து பேசுவாங்க. பார்க்கறதுக்கு, பழகுறதுக்கு ரொம்ப எளிமையா இருந்தாலும், எல்லார்கிட்டயும் ரொம்ப இனிமையா பேசக்கூடிய ஒரு சுபாவம் படைத்தவங்க தான் இந்த துலா ராசி அன்பர்கள். இவங்க கிட்ட அகம்பாவமா பேசுறது, ஆணவமா பேசுறது இதெல்லாம் இருக்கவே இருக்காது. ரொம்ப ஏழ்மையா, எல்லார்கிட்டயும் இனிமையா பேசக்கூடியவங்க. உயிர் குடுக்குற மாரி பேசுறான்டா அவன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி பேசுவாங்க இந்த துலா ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வைகாசி மாதம் எப்படி இருக்கு? வைகாசி மாத கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு? என்னென்ன மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோ சொல்லியிருக்கோம். வாங்க நம்மளுடைய துலா ராசி அன்பர்களுக்கு இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாத கிரகநிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்திலே உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் அஷ்டமத்துல பலம் பெற்று அமர்ந்திருக்கிறார். அவரோட புதனும் சூரியனும் இணைந்து செஞ்சிருக்கிறதுனால புத சுக்கிர யோகமும் ஏற்படுறதுனால புத ஆதித்ய யோகம் ஏற்படுறதுனால இந்த காலகட்டம் அப்படிங்கிறது கடந்த 4 ஆண்டுகளா இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். 7.5 சனி விலகிருச்சு. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே ஒவ்வொன்றா நிறைவேறக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பு இது அப்படின்னு சொல்லலாம். வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருள் வாங்குவீங்க. இந்த குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்த வைகாசி பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு சிலர்லாம் வீட்டுக்கு தேவையான ஏதாவது ஒரு பொருள் வாங்கியிருப்பீங்க. ஒரு ஃபேனாவது வாங்கியிருப்பீங்க. அதற்கான சாத்தியக்கூறு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பொருளாதாரத்தில் ஒரு முன்னுக்கு வரத்துக்கான ஒரு நல்ல விஷயம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கண்ணில் தென்படும். அதன் மூலிமா நல்ல ஒரு வளர்ச்சி எதிர்பார்க்கலாம். ஒரு பக்கம் அலைச்சல் இருக்க தான் செய்யும். அதற்கேற்ற மாதிரி ஆதாயங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். வைகாசி 1ஆம் தேதியிலிருந்தே மிதுன ராசிக்கு சுக்கிரன் செல்லும்போது உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கக்கூடியவர் தான் சுக்கிரன். அவர் 9ஆம் இடத்துல வரும்போது தந்தை வழி உறவுகளால் ஒரு சில பிரச்சனைகள் இருந்தது, ஒரு சில விரிசல்கள் இருந்தது இல்லையா? அந்த பிரச்சனைகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாகும் அப்படின்னு சொல்லலாம். முன்னோர்களுடைய சொத்து இந்த காலகட்டத்தில் இந்த துளாராசி என்பர்களுக்கு கிடைக்கும். ஏன்னா பாக்கியஸ்தானம் பலம் பெற்று இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்களே எதிர்பார்க்க மாட்டீங்க. உங்களுடைய பேரில் ஒரு சில சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். இலக்குகளை அச்சீவ் பண்ணுறதுக்கான நல்ல நல்ல வழிகளில் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கண்ணில் தென்படும் அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப தூரம் பயணம் செல்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அந்த வெளியூர் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு சில மாறுதலை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். நினைத்தது எல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா நடக்கும். வீட்டில் கூட ஏதாவது ஒரு சுபகாரியம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. நீண்ட நாள் ஆசை நிறைவேறத்துக்கான ஒரு யோகம் இருக்குது. புதுசாக ஒரு இல்லம் கட்டி குடிபெயர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இந்த துளாராசி என்பர்களுக்கு அமையும். வியாபாரத்தில் உள்ள அந்த சூட்சமங்களை அறிந்து புரிந்து இந்த காலகட்டத்தில் செயல்படுவீங்க. அதனால் நல்ல ஒரு அமோகமான லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். வைகாசி 12ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு புதன் செல்ல இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 9, 12 இடத்திற்கு அதிபதியானவர் புதன். அவர் 9ஆம் இடத்துல செஞ்சிருக்கும் போது அதுவும் சுக்கிரனோடு இணையும் போது இந்த நேரம் அப்படிங்கிறது புத்திசாலித்தனம் அதிர்ஷ்ட வாய்ப்பு ரெண்டும் சேரும்போது ஒரு யோகமான கிரக அமைப்பு நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். பாக்கியஸ்தானத்தில் புதனும் சுக்கிரனும் இணையும் போது ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க. வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருள் வாங்குவீங்க. பொன் பொருள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. அயல்நாட்டு முயற்சி எல்லாமே உங்களுக்கு ஆதாயத்தை பெற்றுத்தரும். எதையுமே திட்டமிட்டு செஞ்சீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கட்டாயம் வெற்றி கிடைக்கும். உங்களுடைய இலக்கு, ஆசை, நீண்ட நாள் கோரிக்கை இது எல்லாமே நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய திறமைக்குன்னு நல்ல ஒரு அங்கீகாரம், பாராட்டு இதெல்லாம் கிடைக்கும். வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருள்கள் மட்டும் இந்த காலகட்டத்தில் வாங்குறதுக்கான யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆடம்பர பொருள்லாம் வாங்குவீங்க. விலை உயர்ந்த பொருள்லாம் வாங்கணுங்கிற ஆசை. ரொம்ப நாளாக நான் ஒரு வண்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். அதை இந்த மாதத்தில் வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லுவீங்க பாருங்கள் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் கூட அப்படின்னு.
நினைக்கிறேன். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதி சுக்கிரன் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது புதுசாக ஒரு சில ஒப்பந்தங்கள் போடுவீங்க. பெரிய பெரிய விஐபிகள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. அவங்க மூலிமா ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா வருமானம் கிடைக்கும். சுயதொழில் தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வரும். அந்த முயற்சியில் ஈடுபடுவீங்க. நல்ல ஒரு லாபத்தை பெறக்கூடிய யோகமான கிரக அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். திட்டமிட்டு செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு லாபத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். வியாபாரம் தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்க அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்காம கடந்த 5-6 ஆண்டுகளாகவே நிறைய இன்னல்களை சந்திச்சிருப்பீங்க. உத்தியோகத்தில் கூட நீங்கள் உழைப்பு அதிகமாக போட்டிருப்பீங்க, வருமானம் இல்லாமல் இருந்திருக்கும். ஆனால் வருகின்ற நாட்கள் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. கலைஞர்களுக்கு உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் இதெல்லாம் கொடிகட்டி பறக்க போகுது. அந்த அளவுக்கு கிரக அமைப்புகளும் ரொம்ப சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் வாழ்க்கை ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கணும், அருமையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற துளாராசி என்பர்கள் குரு வழிபாடை செஞ்சுட்டு வாங்க. அதுவும் வருகின்ற நாட்களில் குரு பயிற்சி ஏற்பட போது நீங்கள் குரு வழிபாடை செஞ்சீங்க அப்படின்னா குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு குதூகலம் அதிகரிக்கும். மகிழ்ச்சியான தருணம் இது. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே வெற்றியாகும். தொழிலில், வியாபாரத்தில் இதில் எல்லாத்தையுமே நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையோடு இதை செய்யுங்க. அதோட கூட சித்தர்கள் வழிபாடை செய்யுங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா கணக்கம்பட்டி சித்தரை வழிபட்டீங்க அப்படின்னு உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும். முடிந்தால் கணக்கம்பட்டி அந்த ஜீவ சமாதிக்கு போய் ஒரு முறை வழிபட்டுட்டு வாங்க. மனதில் இருக்கிற அந்த குழப்பங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். மனதில் அமைதி பிறக்கும்போது நல்ல ஒரு டீப்பாக திங்க் பண்ணுவீங்க. இப்படி மனதில் குழப்பத்தோடு ஒவ்வொரு விஷயத்தையும் வச்சுட்டு நீங்கள் ஒரு திட்டமிடுதல ஒரு வியாபாரத்தில் இறங்கும்போது உங்களுக்கு பெருசாக லாபமோ ஒரு ஈடுபாடு இல்லாமல் இருக்கும். அதனால் மனதில் ஒரு அமைதி கிடைக்கணும் அப்படின்னா தியான பயிற்சி செய்யுங்க. முடிந்தால் ஒரு முறை கணக்கம்பட்டி சித்தர் அவர்களை போய் வழிபட்டுட்டு வாங்க. உங்களுக்கு கணக்கம்பட்டி சித்தர் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ் எத்தனை முறை அந்த ஜீவ சமாதியை போய் வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது மாற்றங்கள் நிகழ்ந்ததா அப்படிங்கிறதையும் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் துளாராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது துளாராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. துளாராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக எந்த சந்தேகம் இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.